தமிழகத்திலே சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ படைகள் குறைவதாக தெரியவில்லை என்று சொன்னால் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டங்கள் வலிமையாக இருக்கின்றது. பட்டியல மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. பட்டியல மக்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திலும் இன்றைக்கு கல்வியும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்க சொல்லுகின்ற அரசுகள், ஆனால் கீழ்த்தரமான ஒரு செயல், ஒரு மனித வாழ்க்கையில ஒரு உயிரை கொள்வது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல். ஒரு மிருகத்தை கொண்டாலே பச்சைமாக பார்க்கின்ற நாட்டில் காதித்தால் அவர்களை ஆணவ படுகொலை செய்வது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். 2 நாட்கள் முன்பாக என்னுடைய தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நந்தனத்திலே அப்பொழுது தன்னுடைய கன்னத்தை டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார்கள். அனைத்து தொலைக்காட்சியிலும் செய்தி வெளியிடப்பட்டது. மறுதினம் அந்த கெவின் குடும்ப பெற்றோரை சந்தித்தார்கள். சந்தித்து அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பேட்டியளித்தார்கள். அப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். கெவின் இன்றைக்கு ஆணவ கொலை செய்யப்பட்டு மரித்து போய்விட்டார். ஆனால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஏன்னு சொன்னால் சாதிய ஆணவம், சாதிய திமிர் உச்சத்துக்கு இருக்கிற இந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் சொன்னார். என பெத்த பிள்ளை என்று பார்க்க கூட அந்த பெண்ணையை கொண்டு விடுவார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இழிவான செயலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரத்தம் குடித்து பால் குடித்து வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும், தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சாதி மாறி காலித்தால் அவரை கொலை செய்கிற ஒரு கேவலமான ஒரு செயல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்பொழுது தலைவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பெண்ணையும் கொண்டு விடுவார்கள் ஒரு அச்சம் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்னது போல இளவரசன் உட்பட இளவரசன் ஒருத்தர் காலிச்சம் சொல்லிட்டு அந்த ஊரே குளித்தினார்கள். ஒரு 50க்கு மேற்பட்ட வீடு தீக்கிரையாகப்பட்டது. அன்று மறுதினமே டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 200க்கும் மேற்பட்ட வாகனத்தோடு அன்றைக்கு அந்த இளவரசனுடைய ஊருக்கு நாங்கள் சென்றோம். இப்படி தொடர்ச்சி படிக்கின்ற மாணவர்கள் கத்திய திரும்ப பேக்ல படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் போகாம கத்தியத்து கொண்டு போறான், கத்தியத்தை வெட்டுறான். இன்றைக்கு படிக்கின்ற போத வஸ்துகள் கஞ்சா போன்ற அவையை பயன்படுத்துகிறான். சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. இன்றைக்கு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றோம். படத்தை பார்க்கிறோம், படத்தை பார்த்து ரசிக்கிற நாம நிஜ வாழ்க்கையில காதலை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். படத்திலே பார்த்து ரசிக்கின்றவர்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையிலே அந்த காதலை எதிர்க்கிறார்கள், அந்த காதலை அழைக்கின்றார்கள். காதலுக்கு கண்ணே இல்லை என்று சொல்லி இலக்கியத்திலே மகாபாரத்திலே எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நிஜமாக காதலித்தாலும் அந்த காதலுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுகின்றார்கள். அந்த காதல் இந்த காதல் என்று சொல்லி இன்றைக்கு காதலித்தவெல்லாம் உயிரை கொடுக்க தயாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட உண்மை காதல் என்று யாரும் இன்றைக்கு சொல்லுவதில்லை. காதலிக்காகவும் காதலுக்காகவும் உயிர் தியாகம் செய்தாலும் கூட அந்த காதலை வெச்சப்படுத்துகின்ற காதலாக பார்க்கிறார்கள். அதை நாடக காதல் என்று சொல்கிறார்கள், நடிப்பு காதல் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு உண்மை காதல் என்பதை இன்றைக்கு மறுக்கிறார்கள் இந்த சமூகம். ஆகவே புரட்சிவாத கட்சியின் சார்பாக இது போன்று போராட்டம் நடக்கின்ற பொழுது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும். டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள், சட்டமன்றத்திலே இந்த ஆணவ படுகொலை கண்டித்து சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இங்கே கூட அண்ணன் சொன்னார்கள், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆக தமிழக அரசு பட்டியல மக்கள் போராட்டத்தை அற்பமாக எண்ணிவிடாதீர்கள். மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த காலத்தில் இந்த வடமாநிலத்திலே மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் மூர்த்தியார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற அருமையான தலைவர்கள் தலைவர் மூர்த்தியார் கூட இருந்து பணியாற்றியவர்கள். ஆகவே மிகப்பெரிய புரட்சியாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் சாதன ஆர்ப்பாட்டம் இல்ல, அண்ணன் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். அப்பொழுது இந்த மக்களை என்னுடைய போராட்டத்தை எந்த அரசாலும் காவல்துறையை தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜெய்பீம், ஜெய்பீம்.